புத்திரர்கள் பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாவம் நிறைந்தவங்க. இவங்க நகோமி அங்கிருந்து மோவாபு தேசத்திற்கு சென்று அங்கு தன் புருஷனை இழந்துட்டாங்க. அது மாத்திரம் தன் 2 மகன்களையும் இழக்கிறாங்க. அந்த ஸ்திரீகளை கட்டி கொண்டதினாலே ஓர்பால், அதுக்கப்புறம் ரூத்து, நகோமி சொல்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்தில் அல்லது இஸ்ரேல்ல திரும்ப ஆகாரம் இருக்கிறதை என்கிறதை அவங்க அறிந்து கொண்டாங்க. திரும்ப ஆகாரம் இருக்கிறது என்கிற அறிந்து கொண்ட பிறகு மோவாபிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வராங்க. வரும் பொழுது அங்க எல்லாரும் சொன்னாங்க, இருந்தால் நகோம் என்கிற வார்த்தைக்கு மதுரம் என்று சொல்லும் பொழுது, என்னை மதுரம் என்று கூப்பிடாதீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையை அது மாறாவாக மாற்றினார், கசப்பாக்கினார் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை மாறா இல்ல, ஆண்டவர் திரும்ப இந்த வாழ்க்கையை நகோமி போன்ற மதுரமாக மாற்றுவார். ஏனென்றால் அங்கு மோவாப் தேசத்திலிருந்து கொண்டு வந்த ரூத் 2 மருமக்கள்மார் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல மாமியார் சொல்கிறது, ஐயா திரும்ப நீங்க இந்த தேசத்துல இருந்துருங்க, நான் எருசலேமுக்கு போகிறேன்னு சொன்னால் ஓர்பால் கடந்து விட்டாங்க. ரூத்துவோ, நீ போகிற ஸ்தலத்துல நானும் இருக்கிறேன், நீ எங்கு மறிக்கிறாய் அங்கே நானும் மறிப்பேன், உன் ஜனமே என் ஜனம், அந்த தேசத்துக்கு நான் வருவேன் என்று சொல்லி ரூத்து கிளம்பி மாமியாரோடு கூட வராங்க. இதுதான் நாமும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஒருவேளை இன்னும் எரிகோவில, இன்னும் மோவாப் தேசத்துல, அல்லது இந்த சீஷர்கள் கடந்து அந்த எம்மாவூர் தேசத்துல, அந்த தேசங்களில் நாம் இருப்போம் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 3 தேசத்தாரும் எங்கு வர வேண்டும் என்றால் எருசலேமுக்கு வரணும். அப்பத்தின் வீட்டுக்குள்ளாக நீங்க வருவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை துளிர் விட செய்கிற வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஒன்றுமில்லாம விதைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறவளாக ரூத்து எருசலேமுக்கு வருகிறார். அங்கு போவாஸ் இருக்கிறார். அநேக வயல்களிலே இங்க சுற்றி திரிகிறாங்க. மாமியார் சொல்கிறாங்க, எந்த வயலில எந்த இடத்துல விதைகள் கிடைக்கிறது அவைகளை பொறுக்கிட்டு வான்னு சொல்லி. இவங்க தம்முடைய ஸ்டேட்டஸை பார்க்கல, தம்முடைய அழகை பார்க்கல, தம்முடைய கிரிகளை பார்க்கல. இன்றைக்கு ஒருவேளை நாம் எந்த ஸ்டேட்டஸும் பார்க்க வேண்டாம், எனக்குள்ளாக நான் இயேசுவை அறிந்திருக்கிறேனா இல்லையா, அதுதான் முக்கியமானது. இதுவரைக்கும் நான் எரிகோல இருந்து விட்டேன், இதுவரைக்கும் மோவாப்ல இருந்து விட்டேன், இதுவரைக்கும் எம்மாவூர் என்கிற அந்த கிராமத்துல இருந்து விட்டேன். ஆபிரகாமோடு கூட லோத்துவும் இருந்தார். லோத்து ஆபிரகாம் இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதினாலே நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி சோதோமா குமாராக்கு கடந்து சென்றார். அங்கேயும் தேவ தூதர்கள் வந்து முற்படுகிறாங்க. 2 தேவ தூதர்கள் வந்தாங்க, தன்னுடைய வீட்டிற்கு வந்தாங்க. ஐயா திரும்ப நாம் ஆபிரகாம் இருக்கிற தேசத்திற்கு அல்லது நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க புறப்பட்டு செல்வீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு க்ஷேமம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தேவ தூதர்கள் அவர்களை கடினப்படுத்தினாங்க. அவர்களோ போவதற்கு முற்படல, காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறாங்க. காலதாமதம் செய்கிறோமா? இன்னும் எரிகோல இருந்து கொண்டு, இன்னும் மோவாப்ல இருந்து கொண்டு, சோதோம் கொமோரா என்கிற அந்த பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டு எருசலேமுக்கு வர முடியாமல் தடை பண்ணப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவாக சொல்கிறேன், நான் உங்களை துளிர் விட செய்வேன். ரூத்து கீழ்ப்படிந்தார். அந்த விதைகளை பொறுக்கி கொண்டு மறுபடியும் மாமியாருக்கு கொண்டு கொடுத்து செல்கிறார். அப்போ மாமியார் வேண்டியதெல்லாம் சொல்லித்தரார். நடந்தது என்ன? போவாஸ் இதை காண்கிறார். இருமா, நான் உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வேன். நம்முடைய நித்திய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஒன்றுமில்லை, அவரை நாம் முழு இருதயத்தோடு பின்பற்றுவோம் என்றால், முழு இருதயத்தோடு அவருடைய பாதப்படியில் நாம் காணப்படுவோம் என்றால், உண்மையாக அந்த போவாஸ் நம்மை, இந்த இயேசு கிறிஸ்து நம்மை துளிர் விட செய்கிற தெய்வமாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமுடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். நடந்தது, இயேசு கிறிஸ்துவை இந்த சீஷர்கள் அறியாம கடந்து போயிட்டாங்க அல்லவா? எம்மாவூர் சீஷர்கள் திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப நான் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு எருசலேமுக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி அங்க சொல்கிறார். 31ஆம் வசனத்துல நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள்.
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு திரும்ப இவங்க எருசலேமுக்கு வந்தாங்க. இதுதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் அவர்களை மனம் திரும்ப செய்கிறார், அவர்களை கடிந்து கொள்கிறார். புத்தி இல்லாதவர்களை அந்த வசனத்தை விட வாசிங்களேன், 25ஆம் வசனத்துல அவர்களை எப்படி சீர்திருத்த தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, உங்களுக்காக எல்லா பொக்கிஷத்தையும் நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தையில எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இந்த வேதாகமத்தின் இந்த வார்த்தையில நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ அதை பயன்படுத்தி கொள்ள இவங்க சீஷர்களாக இருந்தாங்க, ஆனால் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நாம் போகிற பாதைக்கு நாம் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக முடிகிறது இல்லை. எதனால் என்றால் இவங்க ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகள் அல்லது அவருடைய ஞானத்தை அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். செய்த போது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, ஐயா இன்றைக்கு எங்களோடு கூட தங்கி இரும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க. அந்த வசனத்தையும் 29ஆம் வசனத்துல நீர் எங்களுடனே தங்கி இரும், வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. இவங்க கடந்து வந்த போதிலும் அவங்க வருந்தி கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தங்கியிரும். நாமும் கேட்போம், ஆண்டவரே நீர் எங்களோடு வாசம் கொண்டும் எங்களுக்குள்ளாக தங்கியிரும். அப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக தங்கும் பொழுது உண்மையாக எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு இருளின் கிரிகளுக்கு அங்கு இடமே கிடையாது. எல்லையும் கூட நான் பார்க்க முடியும். வெளிச்சம் இருக்கிற ஒரு பேனர் போடுவாங்க, அதுல வெளிச்சம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இருளின் கிரியைகள் அதுக்குள்ளாக இருக்கும். தேவையில்லாத பாவங்கள் கலாத்தியர் 5 ஒரு லிஸ்டே போடப்பட்டிருக்கும். அந்த பாவங்கள் நம்முடைய உள்ளத்துல குடிக்கொள்ளும். ஆனால் வெளிச்சம் இருக்கும் பொழுது இந்த பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகும். ஆக இவர்களை கடிந்து கொண்டு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நானும் கேட்பேன், ஆண்டவரே மந்த இருதயம் எங்களை விட்டு அகற்றிவிடும். ஆண்டவரே சுறுசுறுப்புள்ள ஆவியை தாரும். நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாயும், இன்னொரு வசனம் வரும் திரும்ப ஞாபகம் இருக்கு, நீங்க புறாக்களை போல சர்ப்பங்களை போல வினாவுகிறவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருக்குங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். அந்த விதமாக இங்கே இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே நீங்க மனம் திரும்புங்க. அந்த விதமாக மனம் திரும்பின பிறகு ஆண்டவர் சொல்கிறார், நான் கடந்து போகிறேன். அவர்கள் அந்த அறையில தங்கும் பொழுது அங்கு ஆண்டவர் அந்த அப்பத்தை பிடிக்கிறார். இந்த வசனத்தோட வாசிங்களேன், ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆம், கண்கள் திறக்கப்பட்டு அறிந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்களையும் ஆண்டவர் திறக்கணும். ஆண்டவரை நாம் அறியணும். இன்னும் ஏதோ ஒரு இழந்தவர்களை போல, ஏதோ ஒரு பேக்ஸ்லைடிங் போல, ஏதோ ஒரு காரியத்தில் நாம் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே மன்னித்து கண்களை திறந்தல்லோ.